ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சண்டே சமையல். இப்போ என்னென்னா முட்டை கலக்கி. இந்த முட்டை கலக்கிக்கு என்ன தேவைன்னா, ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், உரப்பு வேணால் இன்னொரு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க, கொஞ்சம் புதினா, இதெல்லாம் போட்டு நல்ல குருவாக அரிஞ்சு ஒரு கிண்ணத்தில் ஊற்றி அதை என்ன செய்யணும்னா, அதோட சிக்கன் குழம்பு 2 ஸ்பூனு அதை ஊற்றி நல்லா கலக்கணும். இது கலக்கி, அதனால தான் இதை நல்லா கலக்கிக்கணும். கலக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல்ல ஒரு 2 நிமிஷம் நல்லா தோசைக்கல் சுட்ட பிறகு அந்த கலக்கியை எடுத்து தோசைக்கல்ல ஊற்றணும். ஊற்றி என்ன செய்யணும்னா நல்லா ஃப்ரை பண்ணணும் தோசைக்கல்ல. அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம ஆற விடணும். இந்த முட்டை கலக்கி எல்லா ஹோட்டல்லையும், நார்மல் ஹோட்டல், பெரிய ஹோட்டலில் எல்லாம் இதை தான் விரும்பி சாப்பிட்றாங்க. இதை நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்றத விட நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சிங்களேன், குறைஞ்ச செலவில் எல்லாருமே குடும்பத்தோடு சாப்பிட்லாம். இது ஒரு ஆரோக்கியம். வேறு எதுவுமே கலக்காமல் ஒரு ஈஸியான ஒரு முட்டை கலக்கி நம்ம வீட்டிலையே சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது சிக்கன் கிரேவி. இது என்னென்னா, நம்ம குழம்புக்கு போடுற எல்லா மசாலா தூளையும் நல்லா கலக்கி வச்சுட்டு, அடுத்தது இந்த சிக்கனை இட்லி பானையில், அதாவது குக்கர் இல்லாதவங்க அதில் நல்லா 2 ஆவி காட்டி வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த மசாலாவெல்லாம் போட்டு நல்லா பெசரிட்டு, உப்பு காரம் எல்லாம் ஏறின பிறகு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றி அதை தனியாக எடுத்து வச்சு அதை வேக வைக்கணும். அதுதான் சிக்கன் கிரேவி. குழம்புக்கு என்ன போடுறோமோ அதுதான், வேறு எதுவுமே கிடையாது. நம்ம கடையில் போய் வாங்கி அது சாப்பிட்றதுனால உடலுக்கு கெடுதல். பாருங்கள், இது சிக்கன் கிரேவி. முதல்ல காட்டினது அது வேறு கிரேவி, இது நல்ல திக்காக இருக்கிற கிரேவி. பிறகு சிக்கன் குழம்பு, சிக்கன் கிரேவி, 2வது முட்டை கலக்கி. பாருங்கள், இதெல்லாம் நம்ம வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட வாங்க. அனைவரும் சாப்பிட வாங்கள். லைவில் சந்திப்போம். அனைவர் குடும்பமும் நன்றாக இருக்க நான் இறைவனை வேண்டுகிறேன்.